உள்ளவர்களாய், எதிர்த்து நிற்கிறவர்களாய், பலம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவனிடத்தில் ஞானத்தை கிருபையும் நாம் பெற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்கிற வார்த்தையை கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்கள்ல என்னுடைய கிருபை உனக்கு போதும், என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது பவுலுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. உற்சாகமாய் ஊழியம் செய்கிற பவுல் சில நேரங்கள்ல சோர்ந்து போய் பார்க்கிறோம், அவர் பலவீனப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ சில நேரங்கள் அந்த பலவீனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். யாராச்சும் பலவீனங்களை குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்களா? அதை குறிச்சு ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் தாழ்வு மனப்பான்மை தான் உண்டாகும். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொல்லிட்டு ஆனா செய்ய முடியாம போயிடுது. எத்தனை பேர் நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்தோம், இது செய்யறேன் அதை செய்யறேன், இந்த வருஷத்துல இது பண்றேன் அது பண்றேன். ஆனா இந்த 5 மாதத்துல நம்ம தவறி இருப்போம் இல்லையா? நம்மளால செய்து முடிக்க முடியாம தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி இருப்போம், அந்த பொருத்தனை நிறைவேற்ற முடியாமல் நம் மனம் குறுகி போயிருப்போம். ஆனா கர்த்தருடைய குணாதிசயத்தை பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கிறது. நீ என்கிட்ட சொன்ன பொருத்தனை நீ நிறைவேற்றாதால நீ உனக்கு தண்டனையை கொடுக்கிறேன், உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறவர் அல்ல. உன்னுடைய பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு. அல்லேலூயா. உன்னோட முடியாத சூழ்நிலையில என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னோட பலவீனங்கள்ல என் பலனை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத, எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாத தெய்வம். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் குற்ற மனப்பான்மையோடு நம்மை பார்ப்பது அல்ல, பாவியை நேசிக்கிற கர்த்தர், தம்மை காட்டிக் கொடுக்கிற யூதாசை மன்னித்தவர், தன்னை மறுதலித்த பேதுருவையும் அன்போடு பார்க்கிறவர். நம்முடைய பலவீனங்கள், ஒருவேளை கடந்த மாதத்துல லீவு தானே, மாசம் ஃபுல்லா லீவு, அதனால நம்ம அது செய்யறோம் இது செய்யறோம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி இருப்போம். இல்ல இந்த மே மாதத்துல இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், கர்த்தருக்காக வைராகியமாய் செய்யணும்னு நினைச்சிருப்போம். சில வேலை செய்திருப்போம், சில வேலை 100% எதிர்பார்த்தபடி செய்யாமல் விட்டுருப்போம். இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனங்களில் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறதால தான் பவுல் சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா பலவீனங்கள்ல நான் அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி நான் துக்கப்பட போறது இல்ல, என்னுடைய பலவீனங்கள்ல கர்த்தருடைய கிருபை எனக்கு வருகிறது நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. அந்த கிருபை என்ன செய்யும்னா நம்மை வாழ, நமக்கு ஜீவனை கொடுக்கும். இன்னைக்கு நாம் உயிருடன் இருப்பது அவருடைய கிருபை தான். ஒரு பாடல் பாடுறோம்ல, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபையே. அல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனோடு வாழ்வது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. Thank you Jesus. அப்போ அவருடைய கிருபை இல்லை என்றால் நம்மளால இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியாது. 6ஆவது நேரத்துல சகோதரர் சொல்லும்போது கொரோனா நம்ம தாக்கவே இல்லைல்ல, அப்ப தேவ கிருபை தானே. இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இல்லை, இன்னைக்கு நாம் ஜீவனோட இருக்கிறோம்ல, அது தேவ கிருபை தானே. இன்னைக்கு நமக்கு தேவையானதை கொடுக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆராதனை நடத்தி அழகு பார்க்கிறார். தேவ கிருபை தான். இந்த மாதத்துல அந்த தேவ கிருபையை, ஸ்பெஷலான கிருபையை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களை
தேவன் அவருடைய புதிதான கிருபையினால் நிரப்புவாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்கும்னா புதுமையானதா இருக்குமா. ஏதோ ஓல்டு ஸ்டாக்கை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. கடையிலலாம் பார்த்தோன்னா விற்காத பொருள் என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு அடுத்த நாள் அது டிஸ்கவுண்ட் சேலில் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிருபை நம்மை கர்த்தர் கொடுப்பதில்லை. புதிதான கிருபை, நியூ கிரேஸ், புதிதான கிருபை கர்த்தர் கொடுத்து புதிய புதிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோன்ற செய்கிறவர். அருமையா சொன்னார், வாழ்க்கையில நிறைய சர்ப்ரைஸ் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எரேமியா 33:3 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, உனக்கு அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய கரத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட கடவும். நம்மை பிசாசு என்ன செய்கிறான்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்கு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போய் விடுவான். ஒரு காரியத்தை நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட செய்ய முடியல, நான் விழுந்து போயிட்டேன், நான் கமிட் பண்ணதை நிறைவேற்ற முடியலன்னொன்னே பிசாசு பாத்தியா 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 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வானா தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தேவனிடத்திலிருந்து ஒரு உறவை, அந்த உறவை பிரிப்பதற்கு, ஒரு பிளவு ஏற்படுவதற்கு பிசாசானவன் வகை தேறி சுற்றி திரிகிறான். ஆனால் தேவனோ நம்ம எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி அவருடைய கிருபையினால நிறைத்து திரும்பவும் தமது அண்டையில திரும்பவும் சமூகத்துல அவர் இணைத்து சேர்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள் இல்லையே, நம்ம பாவிகள். ஆனால் தேவன் அவருடைய கிருபையினால நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறவங்களை தேவன் புதிதான கிருபையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல என் கிருபை உனக்கு போதும். இந்த மாதத்துல நீ பிளான் பண்ணு, என் கிருபை உன்னை நடத்தும். இந்த மாதத்துல நீ எல்லா பிளானையும் பாரு, சக்சஸா முடிக்கும்படியாக என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கும். நம்முடைய பலவீனங்கள்ல ஐயோ இவ்வளோ பெரிய டாஸ்க் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு, இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறேன், எப்படி நான் செய்து முடிக்க போறேன், இந்த மாதம் நான் எப்படி இந்த ப்ராஜெக்டை நான் லீட் பண்ண போறேன், எப்படி என் டார்கெட்டை ரீச் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவருடைய கிருபை எனக்கு போதும். அல்லேலூயா. என் பலவீனங்களை குறித்து நான் பெருமையா பேசுறதில்ல, அவர் கிருபை குறித்து நான் பேச போறேன். என்கிட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்களை குறித்து நான் பேச போறது இல்ல, அவர் எனக்கு கொடுக்க போற கிருபைய, நான் செய்து முடிக்க போகிற அந்த சக்சஸை குறித்து பேசுவேன். தேவன் மகிமைப்பட போகிறார். இந்த மாதத்துல என் மூலம் தேவன் மகிமைப்படுவார். அவர் நாம மகிமைக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஏன்னா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என் கூட இருப்பதனால எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம தோத்து போறது இல்ல, நாம் ஜெயிக்கிற சந்ததி. நம்ம யாரு? ஜெயிக்கிற சந்ததி. இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம தோத்து போறது இல்ல. பிசாசானவன் 10 படி வருவான், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருவான். ஆனா நம்ம இடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேவ கிருபை நம்ம இடத்துல பரிபூர்ணமாய் நிரம்பி இருக்கு. அவர் கிருபை நம்ம கிட்ட இருக்கிறதால அவன் நம்மளை அழிக்க பார்க்க மாட்டான், அழிக்க முடியாது, திருட முடியாது. மாறாக புதிய புதிய காரியங்களை கர்த்தர் உற்பத்தி செய்வார். புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். புதிய புதிய சிந்தனைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. உங்க தொழில விருத்தி அடைவதற்கு, புதிய புதிய யுக்திகள் தோன்றுவதற்கு வேற யாருக்குமே இந்த ஐடியா வந்திருக்காது, உங்களுக்கு மட்டும் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருப்பதனால. யாருமே சக்சஸ் ஆகிருக்க முடியாது, ஆனா உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்கிறதால. யாருக்குமே ப்ரொமோஷன்ஸ் இருக்காது, யாருக்குமே ஹைக் வந்திருக்காது, ஆனா ஸ்பெஷலா உங்களுக்கு மட்டும் வந்திருக்கும். காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதனால. நீங்க புதிதான காரியத்தை செய்வீங்க, ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்வீங்க, ஒரு நியூ சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில கொண்டு வரீங்க. புதிய மாற்றங்களை உங்க தொழில, உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல நீங்கள் கொண்டு வருவதனால நீங்கள் வளருவீர்கள். அல்லேலூயா. இந்த யோசனையை கொடுக்கிறது யாருன்னா சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் உங்களுக்கு அந்த யோசனையை கொடுத்து உங்கள் கைகளை திடப்படுத்தி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுவார். அவருடைய கிருபை உனக்கு போதும். ஆமென். இந்த மாதத்துல நான் என்னென்ன பண்ணணும் ஆண்டவரே, என்னென்ன பிளான் பண்ணணும், என்னென்ன பண்ணி முடிக்கணும், இதுக்கு நான் டைம் டியூரேஷன் எவ்வளவு கொடுக்கணும், வீணா போகிற என்னுடைய நேரங்களை நான் எப்படி சேமிப்பது, நம்ம செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை வேகமாய் செய்வதற்கு நமக்கு உடல் பலன், மனதில் தைரியம், அந்த பலன் நமக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்னா இது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
சில நேரத்துல மனசு தோணும் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும், ஆவி உற்சாகமா இருக்கும், ஆனா சரீரம் ஒத்துழைக்காது, டயர்டா இருக்கும். பாருங்க, நேற்றுக்கு நம்ம 2 ஆராதனை முடிச்சுட்டு இனி காலையில எந்திரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் தேவ பலத்தினால நம்ம ஓடி வந்திருக்கோம்னா இது தேவ கிருபை தான். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்ம கூட இருந்து கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்திரிக்க முடியல என்ன இருக்கும், இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்து தேவ வார்த்தையை கேட்டு உற்சாகமாய் தேவனிடத்தில் ஆராதனை செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய சரீரம் வேணா ஒடுங்கி போகலாம், வயது வேணா கூடிட்டே போகலாம், நம்முடைய தோற்றங்கள் எல்லாம் மாறி போகலாம், ஆனா அவருடைய கிருபை மட்டும் மாறாதது. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாதது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார், மாறாத கிருபை. அந்த கிருபை எது மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா தேவ வார்த்தை மூலியமா தான் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ வார்த்தையை நாம் அசை போடும் பொழுது, தேவனை துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம்ம துதிகளை செலுத்தும் போது கிருபையை பெருக செய்கிறோம். ஆமென். நம் வாழ்க்கையில கிருபைகள் பெருக வேண்டும் என்றால் துதிகளை சொல்லிட்டே இருக்கணும். நீங்க துதிச்சுட்டே இருங்களேன், உங்களுக்குள்ள பலன் உண்டாயிட்டே இருக்கும். இது ஊற்று மாதிரி, இறக்க 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 அது சுரந்துக்கிட்டே இருக்கும். நீங்க துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, தேவனை துதித்து பாடி ஆராதித்து கொண்டே இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானதாய் மாறும். உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சமாளிப்பதற்கு ஒரு பலன் உள்ளதாய் மாறும். என்னைக்கு நம்ம கிட்ட துதி குறையுதோ அன்னைக்கு வந்து கிருபையும் குறையுது. கிருபை குறையும் போது வாய்ப்புகளும் குறையுது. வாய்ப்புகள் குறையும் போது ஏமாற்றங்கள் வருது, சோர்வுகள் வருது. இது நம்ம வாழ்க்கையை அமிழ்த்து போடுது. திருடன் இப்படிதான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். ஆனா அதுக்கு முதல் படியே நம்ம கிருபையில வளரணும்னா துதிச்சுட்டே இருக்கணும். எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும்னா, அவன் நம்மகிட்ட அழிக்காம இருக்கணும்னா, அவன் நம்மகிட்ட இருந்து திருடாம இருக்கணும்னா நமக்கு ஒரு அரண் வேணும். அந்த அரண் தான் துதி. அல்லேலூயா. அந்த அரண், அந்த துதி நமக்கு கிருபையை பெருக செய்யும், வாய்ப்புகளை உண்டாக்கும், புதிய புதிய காரியங்களை நீங்க செய்வீர்கள். ஈசாக்கு விதை விதைத்தான். எப்ப விதைத்தான்? பஞ்ச காலத்துல. ஆனா அவனால மட்டும் எப்படி 100% 10% ரிசல்ட் அவனால எப்படி எடுக்க முடியுது? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. This is the season for the grace. இது yielding season. இது அறுவடையின் காலம். இந்த சீசன்ல தேவன் நம்ம என்ன செய்தாலும் வாய்க்க பண்ணுவார். கொரோனா டைம்ல அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட மெடிசன்ஸுக்கு லைசன்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. உடனே அப்ரூவல் கொடுத்தாங்களாம். காரணம் என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போர்க்கால அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே சாங்ஷன் ஆகும். நீங்க எது பண்ணாலுமே டக்கு டக்கு டக்குன்னு சாங்ஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ நீட். இது எல்லாமே தேவையா இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த சீசன்ல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சிலர் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயில்ட் ஆவாங்க. நான் அது பண்ணேன், ட்ரை பண்ண ஃபெயில்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது பண்ணி பார்த்தேன், இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, அப்புறம் அது இதுன்னு பண்ணி பார்த்து எதுவும் முடியலன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்றவாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆப்ஷனே கிடையாது. நம்ம எது கால் எடுத்து வைக்கிறோமோ அது ஜெயமாக மாறும். அல்லேலூயா. நம்ம கால் வைக்கிற தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். பரவாயில்லையா? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நீங்க நடந்து திரியிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சொந்தமாகும். எவ்வளவு தூரம் நீங்க பார்க்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு சொந்தமாகும். நம்முடைய விஷன் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆனா நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். கர்த்தர் என்னைக்குமே பிரயாசம் இல்லாம பலன் கொடுக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையில நீ இரவு முழுவதும் வலை வீசினாதான் அடுத்த நாள் ஆண்டவர் தேடி வருவார். வெறுமையான படகை ஆண்டவர் கண்டிப்பா நிரப்புவார். ஒரு நிமிஷம் போதும் மீன்கள் தானாய் வந்து படகுல விழுறதுக்கு. ஆனா ஆண்டவர் அதை அனுமதிப்பதே இல்லை. பிரயாசத்தை படணும்னு சொல்றார், உழைக்கணும்னு சொல்றார், உன்னுடைய எஃபோர்ட்ஸ் வேணும்னு சொல்றார். நீ பலன் செலுத்தணும், ஒரு கிரியத்தை செலுத்தணும், அப்பதான் உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பார்.
ஒருவேளை நீ கிரியம் செலுத்தி உனக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசா வரல, என்னுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பிரதிபலன் வரல அப்படின்னு நீ தோத்து போய் நிக்கிறல்ல, அந்த இடத்துலதான் கர்த்தருடைய கிருபை நிரப்பி நிறைவான பலனால் கர்த்தர் நிரப்புவார். ஆனா நான் பிரயாசமே படல அப்படின்னா கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியாது. நீ நடந்து திரி, எனக்கு கால் வலிக்குது ஆண்டவரே, ஆனா எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்கன்னா கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அது உனக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் பார்த்து அதான் சொன்னார் ஆண்டவர், உன் வடக்கு கிழக்கு தெற்கு எல்லா பக்கமும் பார், உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்றார். அப்ப நீ எவ்வளவு தூரம் பார்க்கற, எவ்வளவு தூரம் பிரயாசப்படுற? இல்லையே, எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல இவ்வளவுதான் என்னால முடியுது அப்படின்னா அந்த அளவின் படிதான் கர்த்தர் அளப்பார். 24 மணி நேரம் கொடுத்துருக்காருன்னா 24 மணி நேரத்துல நான் இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா நான் மதுரையிலேருந்து அப்படியே நடந்து நான் திருச்சி தாண்டி விழுப்புரம் வரைக்கும் போறேன்னா இன்னைக்கு போறேன். அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னால் விழுப்புரம் வரைக்கும் தான் போக முடியுதுன்னா விழுப்புரம் வரைக்கும் தான் எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய விசுவாசத்தின் அளவு, என்னுடைய எண்ணங்களின் அளவு, இதே நான் சென்னை வரைக்கும் போவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த அளவின் படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாருக்கு ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கறதே இல்லை. ஆனா நம்முடைய சிந்தனைகள் விரிவடைந்ததா இருக்க வேண்டும். இதற்காக தான் நேத்துக்கு நம்ம ஆரம்பிச்சோம் மாவட்டங்களுக்காக ஜெபிப்பது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறிஸ்மஸ் இருக்கும், கர்த்தர் செய்வார். நம்முடைய விரிவான சிந்தனை, நம்முடைய தெளிவான பார்வை, தொலைநோக்கு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்னா கர்த்தர் அதை ஆமோதிப்பார், அனுமதிப்பார். நம்ம செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட தகுதிகள் இருக்கானா? கிடையாது. ஆனா கர்த்தருடைய கிருபை நிறைவாய் இருக்கும். அல்லேலூயா. முதல் இந்த நிறுவனத்தை தொடங்கும் பொழுது பழைய ஆஃபீஸ் மேலே மாடியில் இருக்கோம். அப்போது வீடியோ கால் எடுத்து பாஸ்டர்மா காட்டுறேன், இதுதான் நம்ம ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி. ஆஃபீஸ்ன்னு பார்த்தா அவங்க யோசிச்சிருக்காங்க, என்ன எல்லாம் வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு சின்ன பொட்டி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடக்கும், அவ்வளோதான். அந்த இது ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும், சின்ன சிஸ்டம், அது ஒன்று தான் இருக்கும். இவ்வளோ தான் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி. ஆஃபீஸுன்றாங்க, குடோன்றாங்க, பார்த்தா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அன்றைக்கி நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பெரிய கட்டடம் இருக்குது. கர்த்தர் நமக்குன்னு நிறைய ஸ்டாஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டீம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு முழுக்க அந்த பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கு. இனி இந்தியாவை நோக்கி நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் வளர்ச்சியடைய செய்திருக்கிறார். காலங்கள் அதற்கு கிரயமாய் கொடுத்திருக்கோம், நம்முடைய உழைப்பை கிரயமாய் கொடுத்திருக்கோம். அதை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் உலகத்துல நான் வேண்டுனது இப்பயே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கர்த்தர் செய்ய மாட்டார். நான் பிரயாசமே படக்கூடாது, எல்லாமே என்கிட்ட விழுந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் கர்த்தர் செய்ய மாட்டார். நம்முடைய பிரயாசத்தை கொடுத்து காலத்துல நம்ம காத்திருந்து விசுவாசத்துல உறுதியா இருந்து கர்த்தர் எனக்காக செய்வார் என்று நிற்கிற இருதயத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை, அந்த எண்ணத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயம் செய்து முடிப்பார். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? ஆனா உன்னால விசுவாசிக்க முடியுதா? விசுவாசம் பொறுமையை கொண்டு வரும். அந்த பொறுமையோடு நம்மளால இருக்க முடியுதா? அந்த பொறுமையில சோர்ந்து போகாம இருப்போம்னா, தேவ வார்த்தையை விசுவாசித்து நம்பி இருப்போம்னா கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையில உறுதியா இருந்ததுனால்தான் இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான் ஆபிரகாம். உன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்புகிறதற்கு ஏதுவில்லாம இருந்தாலும் சரி, ஆனா ஒரு காரியத்தை நீ நம்பி இருந்தனா, கர்த்தருடைய கிருபை என்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைச்சனா, கர்த்தர் உன் வாழ்க்கையில கிருபையை தந்து உன்னை உயர்த்தி வைப்பார். உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். ஒருவன் பிதாவிற்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் சும்மா விட மாட்டார். அதுக்கான ரிவார்ட்ஸை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு பிரயாசங்களும், ஒவ்வொரு பிளான்ஸும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்காக நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய கணக்குல இருக்கு. ஞாபக புஸ்தகத்துல இருக்கு. ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு அவர் கரத்துல, அதுல எழுதப்பட்டிருக்கு நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம். அந்த பிரயாசத்திற்கு ஒன்றிலும் பலன் இல்லாமல் போவதில்லை. கர்த்தர் நிறைவான பலனை கொடுப்பார். இந்த மாதத்துல நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை யோசிங்க. போன மாத வாக்குத்தத்தம் என்ன? நமக்கு மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் எத்தனை பேர் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்தார்? ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியும், சாட்சியாய் சொல்ல முடியும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சொல்ல முடியும். கர்த்தர் போன மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில செய்திருக்கிறார்.
நம்ம சாட்சியாய் சொல்லத்தக்கதாய் செய்திருக்கிறார். இது போன மாசத்தோட நேத்து நைட்டு 12 மணியோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இந்த வாக்குத்தத்தம்னா? இல்ல. இந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து இனி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை போதுமானதா இருக்கும். சில வேளைகள்ல நம் தவறின இடங்கள்ல, நம்ம மிஸ்டேக் பண்ண அந்த இடங்கள்ல, அச்சச்சோ இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிருக்கலாமே நம்ம நினைக்கிற இந்த சூழ்நிலை அவர் சொல்றார், அந்த பலவீனங்கள்ல என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் மிஸ்டேக் பண்ண நினைச்சியோ அதெல்லாம் ரீகரெக்ஷன் பண்றதுக்கு, திரும்ப எழும்பி பிரகாசிப்பதற்கு, கர்த்தருக்காக திரும்ப ஓடுவதற்கு, உன் வாழ்க்கையில சாதிப்பதற்கு அவர் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். இந்த மாதத்திலையும் விட்டுறாதீங்க. அவருடைய கிருபையின் அளவை கூட்டிட்டே போங்க. அவருடைய கிருபையின் அளவு ஏற 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 உயர்வு வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஞானம் வந்து கொண்டே இருக்கும். எனவே கர்த்தரிடத்துல கிருபையுள்ளனாய் மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபத்துல கேட்கிறவர்களா இருப்போம்னா கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறது, இந்த நிலைமைனா மோசமான நிலைமையை சொல்லல, இன்னைக்கு இந்த உயர்வான நிலையில கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார்னா இன்னைக்கு அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எவ்வளோ நிலைமையில இருக்காங்க, ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மை ஒரு நல்ல நிலைமையில, நல்ல ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை தான். நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல தொழிலை, நல்ல சபையை, நல்ல ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறானா அவர் உங்க மேல வச்ச கிருபை. இந்த கிருபை இன்னும் அதிகரிக்கும், இன்னும் போதுமானதா இருக்கும். இந்த மாதத்துல கர்த்தருடைய கிருபையை பார்ப்பீங்க. இந்த கிருபை சர்ப்ரைஸா, சொல்லுங்க, சர்ப்ரைஸா something else doing in your life. இந்த மாதத்துல பார்க்க போறீங்க எதிர்பார்க்காத காரியங்களை ஏதோ ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சர்ப்ரைஸான ஒரு காரியத்தை, இதுதான் கிருபை. இட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் மீ. அதுக்கு நான் தகுதியுடையவன் அல்ல. ஐ எம் நாட் த காம்படிட்டிவ் பர்சன். அதுக்கு நான் தகுதியுடையவன் கிடையாது. பட் ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அவருடைய கிருபை எனக்கு போதும். அந்த கிருபை என்னை உயர்த்தும். அந்த கிருபை எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த கிருபை என்னுடைய கடனை அடைப்பதற்கு உதவி செய்யும். அந்த கிருபை என் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அந்த கிருபையினால புதிய காரியத்தை தொடங்குவேன். தடைப்பட்ட காரியங்களை திரும்பவும் தொடங்குவேன். இதோட என்னுடைய பயணம் முடிவதில்லை, இனிமேல் தான் ஆரம்பமே. அவருடைய கிருபையை கொண்டு இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேன். அவருக்காய் பெரிய காரியங்களை நான் செய்து முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நம்பி இருங்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யாருமே இருக்க முடியாது. அவருடைய கிருபை பூரணமாய் இருக்குன்னா நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யாருமே இருக்க முடியாது. நம்மை கிருபை உள்ளவனாய் மாற்றும் சொல்லி அவருடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட ஜெபத்துல கேட்போம். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்துல சின்ன வயசுல ஆரம்ப நாட்கள்ல என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற வார்த்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுமா? போதும் போதும் ரொம்ப கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஆனா ஞானம் அடைந்த பிறகு, முதிர்ச்சி அடைந்த பிறகு அவருடைய கிருபை எனக்கு போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். அவர் கிருபை எனக்கு போதும். இன்னைக்கு நடத்துற கிருபை எனக்கு போதும். இனி ஒவ்வொரு நாளும் நடத்த போகிற அந்த கிருபை எனக்கு போதும். வேற ஒண்ணு வேணாம் ஏசப்பா, இந்த கிருபை போதும். அந்த கிருபை தான் என்னை உயர்த்தும். அந்த கிருபைக்குள்ளதான் என் உயர்வு இருக்கு. அந்த கிருபைக்குள்ளதான் என் ஆசீர்வாதம் இருக்கு. என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நெட்வொர்க்கு, இதெல்லாம் என்னை உயர்த்த போறது கிடையாது. மனிதர்களோ என்னுடைய கம்பெனியோ எதுவுமே என்னை உயர்த்த போறது கிடையாது. ஆனா என்னை உயர்த்துவதற்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் அந்த கிருபையினால் நிரப்புவார். இந்த மாதத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க பார்ப்பீங்க. நீங்க மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே வந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சொல்லவே மாட்டீங்க. ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வரும். நீங்க ரைட்டா நீங்க அதை பிடிப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரைட்டா மாத்துவார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே. எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு போதும் இயேசப்பான்னு சொல்லி எல்லாரும் இந்த மாதத்துல என்னை நடத்துகிறதுக்கு இந்த கிருபை போதும். இந்த ஆண்டவரே மாதத்துல என்னுடைய நீட்ஸ் எல்லாத்தையும் சந்திப்பதற்கு இந்த கிருபை போதும். என் சூழ்நிலை எல்லாம் மாற்றுவதற்கு இந்த கிருபை போதும் இயேசப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு இருக்கிறதுனால என் மேல நீங்க கிருபை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் தேவ கிருபையினை தாங்கியது. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஊழியத்துல வளர்த்தீங்க இயேசப்பா. ஆண்டவரே, என்னை தொழில வளர்த்தீங்க, குடும்பத்துல வளர்த்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. சொல்லுமா, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்ன உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்ன உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஆவியானவரே, உங்களுடைய அளவில்லாத கிருபைய எங்க ஒவ்வொருத்தர் மேல, எங்க திருச்சபை மேல, ஆண்டவரே, எங்க தொழில்ல, ஊழியத்தின் மேல நீர் ஆண்டவரே ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்துல அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் மூலமாய் நடக்கணும் சார். தேவ சித்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கேற்ற கிருபையில் ஆண்டவரே எங்களை வளர்ப்பீராக, ஞானத்தில் வளர்ப்பீராக, பலத்துல வளர்ப்பீராக ஏசப்பா. புதிய புதிய காரியங்களை உம்முடைய நாமம் மகிமைக்கென்று செய்ய ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலிருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்களுக்காக நினைக்கிறோம். இந்த கிருபை அவர்களையும் சூழ்ந்து கொள்வதாக சப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரிடம் சதா நாட்களும் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்